மது பட்ஜெட் தமிழகத்திற்கு ஏமாற்றம் அளிக்கிறது. குறிப்பாக தென் தமிழ்நாட்டை ஏமாற்றிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று விருதுநகர் தொகுதியை அழைத்துக் கொண்டு அந்த விருதுநகர் தொகுதிக்காக எந்த சிறப்பு நிதியும் தராத பட்ஜெட்டாக இருக்கிறது. எய்ம்ஸுக்கு கூட தோப்பூர் எய்ம்ஸுக்கு கூட இன்னும் ஜப்பானுடைய பணத்தை நம்பித்தான் கட்டடம் கட்டத் தொடங்கியிருக்கிறார்கள் ஒழிய மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இருந்து தங்களுடைய 18% பணமாக 1180 கோடி ரூபாய் கூட அதில் எந்த ஒதுக்கீடும் நடைபெறவில்லை என்பதும் வருத்தம் அளிக்கிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டிலே ஏமாற்றம் அளிக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக தொடர்கிறது. ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து தென் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி திட்டங்களுக்கு எந்த நிதியும் அளிக்காததும், இன்னும் பிங்க் புக்கை வெளியிடாததும் மற்ற மிகப்பெரிய மாற்றம் அளிக்கிறது. தொடர்ந்து வெறும் வீர வசனங்களை பேசுவதை மட்டுமே ரயில் அமைச்சராக இருக்கின்ற ரயில் அமைச்சர் தொடர்கிறார். அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ரீலை நம்புவது அதிகமாக இருக்கிறது, ரயிலை நம்புவதை விட. அவருடைய காலத்திலே மிக அதிகமான விபத்துக்கள் நடந்த ஒரு அமைச்சராக திகழ்கிறார். அவருடைய ராஜினாமாவை அவையிலேயும் கேட்டோம். அவரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டது வருத்தம் அளிக்கிறது. உறுப்பினர்களை அவமானப்படுத்தியதும் வருத்தம் அளித்தது. அதனுடைய விளைவாக அவருடைய பதில் உரை புறக்கணித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதை வெளிநடப்பு செய்தோம் என்பதும் நீங்கள் அனைவரும் அறிந்தது. மொத்தத்தில் இந்த கடந்த 2 வாரங்களில் பாராளுமன்றத்தில் நடந்த விஷயங்கள், பாராளுமன்ற மாண்பை குறைக்கின்ற பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பற்றி அவருடைய ஜாதி தெரியாதவர் என்று பேசிய அனுராக் தாக்கூரை ஆதரிக்கின்ற பிரதமர் வன்மம் தெரிகிறது. RSS மற்றவர்களை பற்றிய ஜாதியை பற்றி அரசியல் செய்கின்ற அந்த வன்மமும் அந்த நோக்கமும் புரிகிறது. இது மக்களால் நிராகரிக்கப்பட போகின்ற எண்ணம். எங்களை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமாக ஜாதிய கணக்கெடுப்பு என்பதும் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதும் மிக மிக அவசியமாகிறது. நடந்து முடிந்த சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பிலும் மிக அடிப்படையாக தேவைப்படுவது ஜாதிகள் அடிப்படையிலே கணக்கெடுப்பு என்பது மிக அவசியப்படுகிறது. இதை மத்திய அரசு இந்த முறையும் நடத்தப் போவதில்லை. 24, 25 நடத்தவில்லை, 25, 26 நடத்துவதற்கான இவர்களுடைய திட்டமும் இல்லை. 2021 நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்படாமல் இருப்பது, இந்தியாவுடைய 12 கோடி ஏழை மக்கள் இன்னும் அவர்கள் ஏழைகளாக தங்களை காட்டிக்கொள்ள முடியாமல் தவிப்பதும் இந்த அரசுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இவர்களை பொறுத்த மட்டிலே A1, A2 அரசாக திகழ்கிறது. அதானிக்கும் அம்பானிக்குமான அரசாக திகழ்கிறது. இந்த அரசை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து பெரும் பணக்காரர்களுக்கான அரசாக திகழ்கிறது. சரியா? வயநாடு விவகாரத்துல உடனடியா இறங்கி வேலை செய்யாம அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, இது சம்பந்தமா நாங்க ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தோம், ஆனா அந்த மாநில அரசு கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. இந்த இடத்துலயும் குற்றச்சாட்டு தான். அவர்களை பொறுத்த மட்டும் கேரளா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு KC வேணுகோபால் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அவையில். அப்பொழுது பேசிய கேரளாவுடைய அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் உறுப்பினர்கள், முஸ்லீம் லீக், CPI, CPM மற்றும் மற்ற கட்சியை சார்ந்தவர்களும், கேரளா காங்கிரஸ், RSP, அனைத்து கேரளா எம்பிக்களும் நோக்கமே அந்த மக்களுடைய இழப்பும் மக்களுடைய வேதனையை பற்றியுமாக இருக்கு. ஆனால் பாஜக, கர்நாடகாவை சேர்ந்த பாஜக MP திரு தேஜஸ்வி சூர்யாவை வைத்து அரசியல் பேச தொடங்கினார்கள். அதே போலவே மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்றிருக்கார். அதற்கு எதிர்ப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக மாநிலங்களவையிலே கொறடாவாக இருக்கின்ற திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பிரிவிலேஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டிலே அவர் இப்படி மத்திய அரசின் மீதும், மத்திய அரசு தன்னுடைய பணிகளை செய்யாமலும் மாநில அரசுகள் மீதும் மற்ற அரசுகள் மீதும் பழியை சுமத்துவதும், பழி சுமத்திவிட்டு அதிலே குழப்பத்தை உருவாக்கி, இழப்புகளிலே குழப்பங்களை உருவாக்கி, இழப்புகளிலே பிரச்சனையை உருவாக்கி, இழப்புகளின் போது மற்றவர் மேல் பழி சொல்லிவிட்டு செல்கின்ற இந்த பழக்கம் என்பது அமித்ஷாவிற்கு DNA இருக்கிறது.
இது ஆர்எஸ்எஸ் கலந்து கொடுத்தவர்களுக்கு அந்த பயிற்சி. இதனுடைய விளைவாக தொடர்ந்து இந்த பிரச்சனையும் தப்பிக்கலாம் என்று நினைக்கிறார். அதை விடப்போவதில்லை. எங்களை பொறுத்தமட்டில் இதை பாராளுமன்ற முறைப்படி நாங்கள் இதை ப்ரிவிலேஜ் கம்ப்ளைண்டாக மாற்றியிருக்கிறோம். இப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்களை பாராளுமன்றத்தில் அனுமதிக்கக்கூடாது. இப்படி உள்துறை அமைச்சரே பொய் சொல்வது என்பதும், உண்மையாக அவர்கள் எந்த ஒரு அலர்ட்டும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு எச்சரிக்கையும் எந்த அரசுக்கும் கொடுக்கவில்லை என்பதும் ஊரறிந்த விஷயம். அதை பற்றிய பல வகையில அறிக்கைகளும் வந்திருக்கின்றன. இப்படி அமித்ஷா அவர்கள் செய்த துரோகத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை கொறடாவாக திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதற்கான நடவடிக்கை. திருச்சி கொள்ளிடத்துல புதுசா கட்டமான தடுப்பணை அண்ணாமலை பதிவு பாராளுமன்றத்துல 1970 கோடி ரூபாயில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாராளுமன்றத்துல ஒத்துக்கிட்டு உழுகுது தண்ணி, அதை எடுத்து வீடியோவா போட்டிருந்தோம். அதுக்கு அண்ணாமலை முதல்ல பதில் சொல்லணும். அதே மாதிரி ஏர்போர்ட், ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் ஒத்துக்கிட்டு உழுதுட்டு இருக்கு. டெல்லி ஏர்போர்ட்ல ஆளே காலி பண்ணிருச்சு. இதை பத்தி அண்ணாமலை சொல்லணும். அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பொய்யான பிரச்சாரங்களை செய்வதை விட உண்மைகளுக்கு ஒரு மத்திய அரசிலிருந்து பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமானது. பாராளுமன்ற கட்டடம், புது பாராளுமன்ற கட்டிடமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உருவாகி இருக்கிறது. இதை பற்றி அவர்களை பற்றி விவாதத்துக்கு தயாராக இல்லை. மத்திய அரசு அதை பற்றி மூடி மறைக்க விரும்புகிறது. இதை பற்றி அண்ணாமலை எப்போதும் பதில் சொல்வார்.